நம்ம படத்தோட ஹீரோவுக்கு பேய்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வித்தியாசமான சக்தி கிடைக்கும். சாதாரண மனுஷங்களுக்கு இந்த மாதிரி பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி கிடைச்சா அதை வச்சு நல்ல விஷயமும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பேய்களை பயன்படுத்தி நிறைய கெட்ட விஷயங்களையும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வினோதமான சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சுன்னு ரொம்பவே சூப்பரா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2014 கொரியன் மொழியில ரிலீஸ் ஆன மார்னிங் கிரேவ் அப்படின்ற படம். கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபேவரட்டான மூவி லிஸ்ட்ல இந்த படமும் இருக்கும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு ட்ரெயின்ல அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஹீரோவை பத்தி சொல்லணும்னா அவனுக்கு பேய்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா அந்த சக்தியை வெளியில காட்டிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த ஊர்ல தனியா தங்கி தான் படிச்சுட்டு இருக்கான். அவனோட அப்பா அம்மா 2 பேருமே வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஊர்ல தனியா யாருமே இல்லாம ஸ்கூல் படிக்கிறதுக்காக மட்டும் இங்க தங்கி இருக்கிறது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் அவங்களோட சேர்ந்து வாழணுன்றதான் ஹீரோவோட ஆசையா இருக்கும். ஹீரோவோட கையில ஒரு செயினும் அந்த செயின்ல ஒரு டாலரும் இருக்கும். இவன் இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது பேய் வந்தா அந்த செயின்ல உள்ள டாலர் ஆட்டோமேட்டிக்கா சுத்த ஆரம்பிச்சிடும். அதை வச்சுதான் இந்த இடத்துல பேய் இருக்குன்றத ஹீரோ கண்டுபிடிப்பான். இப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டாலர் பயங்கரமா சுத்தம். அப்போ கண்டிப்பா இந்த ட்ரெயினுக்குள்ளேயும் ஏதோ பேய் இருக்குன்னு நினைச்சு சுத்தி முத்தியும் தேடி பார்ப்பான். அப்போ ஒரு லேடி கையில மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லேடிக்கு பக்கத்துல ஒரு பேய் அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமா போய் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேயை ஹீரோ கவனிச்சிருவான். ஆனா ஹீரோக்கு இந்த மாதிரி பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றது பேய்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா அதன் மூலியமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சு பேய்களை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருப்பான். அதே சமயம் அந்த ட்ரெயின்ல ஹீரோ கூட படிக்கிற இன்னும் சில பசங்க வந்து ஹீரோ போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு அங்கிருந்து போகும்போது உனக்கு தான் பேய்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அப்போ இந்த ட்ரெயினுக்குள்ள ஏதாவது பேய் இருக்கேன் எங்களுக்காக பார்த்து சொல்லுன்னு சொல்லி பயங்கர சத்தமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அந்த புள்ளி பண்ற பசங்க சொன்னது அந்த பேய்க்கும் கேட்டிருக்கும். அதனால நேரா ஹீரோக்கு முன்னாடி வந்து உனக்கு பேய்களை எல்லாம் பாக்குற சக்தி இருக்குன்னா என்னையும் உன்னோட பார்க்க முடியும்ல, நான் உன்னோட கண்ணுக்கு தெரியறேன்னு சொல்லி ஹீரோக்கு முன்னாடி ரொம்பவே பக்கத்துல வந்து நிக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துல அல்லே விட்டுரும். இருந்தாலும் ஹீரோ அந்த பேயை பார்க்காத மாதிரி அந்த ட்ரெயின்ல வேற எல்லா இடத்துலயும் பார்ப்பான். இருந்தாலும் ஹீரோ எங்கெல்லாம் பாக்குறானோ அங்கெல்லாம் அந்த பேயும் போய் நின்று நான் உன்னோட கண்ணுக்கு தெரியறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கும். ஒரு வழியா ஹீரோ இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துருச்சு. உடனே அந்த ட்ரெயினை விட்டு ஹீரோ இறங்கி அவனோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து வரும்போது ஹீரோ வச்சிருக்க அந்த டாலரு சுத்துதான்னு சொல்லி பார்த்துட்டே வருவான். ஏன்னா அந்த பேய் இவனை ஃபாலோ பண்ணி இவனோட வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை இங்கிருந்து விரட்டுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால எப்படியாவது அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ரொம்பவே வேகமா அவனோட வீட்டுக்கு வந்துருவான். இது வரைக்கும் அந்த பேய் பின்னாடி வரவே இல்ல. வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கும் போது அவனோட தலை மேல ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னு சொல்லி மேல பார்த்தா இவ்வளவு நேரமா அந்த பேய் ஹீரோ ஃபாலோ பண்ணிலாம் வரல, அவனோட தலை மேல ஏறி உட்கார்ந்தே வந்திருக்கு. அதை க்ளோஸ் அப்ல பார்த்து ஹீரோக்கு ஒரு செகண்ட் அள்ள விட்டுருவான். இதுக்கு மேல இந்த பேயை ஏமாத்த முடியாது, நீ என்ன கண்டுபிடிச்சிட்டா நான் ஒத்துக்கிறேன், என்னால உன்னை பார்க்க முடியும் தான், உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்பான். அதுக்கு அந்த பேயும் நான் உன்னை இயற்கையெல்லாம் இறந்து போகல, என்ன ஒருத்தங்க கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க, நீ எனக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், என்னோட டெட் பாடியை புதைச்ச இடத்த நான் எங்க இருக்குன்னு சொல்றேன், அதை போலீஸ் கிட்ட நீ சொன்னா மட்டும் போதும், அதை வச்சு அவங்க யார் என்ன கொன்னாங்களோ அவங்கள பிடிச்சிருவாங்க, எனக்கு நீ இந்த உதவி மட்டும் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்கும். ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆனா இப்போ போலீஸ் கிட்ட போய் எனக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு, அதை பயன்படுத்தி தான் அந்த பேயை யார கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எல்லாருமே ஹீரோவை பார்த்து பைத்தியம் தான் நினைப்பாங்க. அதனால ஹீரோ போலீஸ் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதுல இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணி புதைக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லுவான். போலீஸும் ஹீரோ சொல்ற மாதிரி ஏதாவது பொண்ணு காணாம போயிருக்காங்களா இல்ல ஏதாவது கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த பேயோட பேரும் வருது. உடனே போலீஸும் நீ சொல்ற இடத்துக்கு போய் பார்க்கலாம், ஒருவேளை அங்க டெட் பாடி இல்லைன்னா சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லிட்டு தான் ஹீரோவா அங்க கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க போய் தோண்டி பார்க்கும்போது இந்த பேயோட டெட் பாடி அங்க இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த பேய் உட்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோவுமே கொஞ்சம் ஃபீல் பண்றான். போலீஸும் ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ கிளம்புறான்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது, இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு, இந்த பேய்க்கு நம்ம விஷயம் தெரிஞ்ச மாதிரி மத்த எல்லா பேய்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையோ போயிடும்னு சொல்லிட்டு இவனோட சொந்த ஊர்ல ஹீரோவோட அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு. உடனே அவரு கால் பண்ணி எனக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்குன்னு சொல்லி இந்த டவுன்ல இருக்க சில பேய்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நான் உடனே கிளம்பி உங்ககிட்ட வர்றேன்னு சொல்லுவான். அதை கேட்ட அங்கிளும் ரொம்பவே கோவப்பட்டு உனக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு, அதே மாதிரி சக்தி எனக்கும் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா அது ஏகப்பட்ட பேய்களை இருக்கும், எல்லா பேய்களுமே இங்க வந்துரும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு தான் பிரச்சனை, தயவு பண்ணி நீங்க வராதுன்னு கேட்பாரு. ஆனா ஹீரோ நான் ஏற்கனவே ஸ்கூல்ல டிசி எல்லாம் வாங்கிட்டேன், எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு, என்னோட திங்ஸ் எல்லாமே கூட பேக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே சுத்தமா பிடிக்கல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நாங்க கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கிளம்பி பஸ் பிடிச்சு அவனோட ஊருக்கு போயிட்டு இருக்கான். அப்படி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்கு வெளியில ஒரு பேய் நின்றுட்டு இருக்கும். ஹீரோ அதை பார்த்த உடனே இது பேய் தான்றதை கண்டுபிடிச்சு அதை பார்க்க கூடாது, ஒருவேளை நம்ம பாக்குறத அந்த பேய் கவனிச்சுட்டா நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாலும் கேட்கும்னு சொல்லிட்டு வேற பக்கம் பார்ப்பான். ஆனா ஹீரோ பார்த்தத அந்த பேயும் பார்த்துருது. இந்த பேய் தான படத்தோட ஹீரோயின், இதுக்கப்புறம் இவங்களை ஹீரோயின் கூப்பிடலாம். ஹீரோக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு, அவனால
நம்மள பார்க்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவை பார்த்து ஹீரோயின் லைட்டா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ் அங்கிருந்து கிளம்புது. நேரா அங்கிளோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். அங்கிளும் வெளியில வந்து நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேடான்னு சொல்லி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோ மாதிரியே இந்த அங்கிளுக்கும் பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த அங்கிள் ரொம்பவே பயந்த சுபாவம். ஏதாவது பேய நேர்ல பார்த்துட்டாருன்னா அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடு முழுக்க மந்திர எழுத்துக்களா எழுதி வீடு முழுக்கவே பேப்பரா ஒட்டி வச்சிருப்பாரு. இதெல்லாம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள பேய் வராதுன்னு அங்கிள் நம்புறாரு. இவங்க இப்ப இருக்கிறது ரொம்பவே ஒரு சின்ன வில்லேஜ். அங்க ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல போய் ஹீரோவும் ஜாயின் பண்றான். அந்த ஸ்கூலோட டீச்சரும் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஹீரோ இன்ட்ரோ பண்ணிட்டு இவன் சிட்டில இருந்து வந்திருக்கான், இனிமே இங்க ஏதாவது படிக்க போறான்னு சொல்லி ஹீரோக்கான ஒரு இடத்தையும் ஒதுக்கி தர்றாங்க. எல்லா ஸ்கூல்லயும் புள்ளி பண்றதுக்குனே ஒரு கேங்க சுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ்லயும் ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த ரவுடி கேங்கோட பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட வந்து சிட்டில எப்படி படிச்ச, அங்க ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும், கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கடலை போட பாப்பா. அதை பார்த்து அந்த கேங் லீடருக்கு பயங்கரமா வயிறு எரியுது. ரொம்பவே கோவமா ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனா கேங் லீடர் பொண்ணு பேசுறத ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னோட வேலையை மட்டும் பாக்குறான். அதே நேரம் அந்த ஸ்கூலோட ஜன்னல் பக்கத்துல கையில ரத்தக்கரையோட ஒரு பேய் வந்து அந்த ஜன்னலை அடிக்கும். அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயந்து சிட்டில தான் அவ்வளவு பேய்கள் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்தான். ஆனா இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்மள பேய்கள் விடாது போல நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல நடந்தது அந்த பேயை பார்த்ததுன்னு எல்லாத்தையுமே அங்கிள் கிட்ட சொல்றான். அதை கேட்ட அங்கிளும் இதெல்லாம் இந்த ஊர்ல பெரிய விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாம கையில ரத்தக்கரையோட ஏதாவது பேயை பார்த்தா அதை நீ கண்டுக்காத, ஏன்னா அந்த மாதிரி ரத்தக்கரையுள்ள பேய்களுக்கு பழிவாங்கிற உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத, ஒருவேளை உனக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்றது அந்த ரத்தக்கரை பேய்களுக்கு தெரிஞ்சுட்டா உன்னை பழி வாங்குறதுக்காக ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிப்பாங்க, உன்னை வச்சு கொலை கூட பண்ண சொல்லுவாங்க, அதனால அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுவாரு. அடுத்த நாள் ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பொண்ணு ஒரு நாயும் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்பவே அழகா இருக்கும். ஹீரோ அங்கேயே உட்காந்து நோட்ல அதை அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயினும் ஒரு பேய் தான். நேரா ஹீரோ கிட்ட வந்து என்னோட கண்ணுக்கு அந்த நாயெல்லாம் தெரியுதா, அந்த நாய் போன மாசமே இறந்து போயிடுச்சு, பரவாயில்ல அந்த நாயை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் பேசுறத ஹீரோ கேட்காத மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். அப்போ அந்த புள்ளி பண்ற கேங்கோட லீடர் அங்க வந்து வந்த முதல் நாளே என்னோட ஆளை கரெக்ட் பண்ண பாக்குறியா, ஒழுங்கா அவளை விட்டு தள்ளியே இரு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் நான் ஒன்னும் உன்னோட ஆள் கிட்ட பேசல, அவளாதான் வந்து என்கிட்ட பேசினா, உனக்கு தைரியம் இருந்தா இதை போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை வந்து என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு, எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே கேங் லீடர் ரொம்பவே கோவப்பட்டு ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிப்பான். அது மட்டும் இல்லாம உனக்கு பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு கேட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணோட பேரை சொல்றான். அந்த சின்ன பொண்ணோட பேரை கேட்ட உடனே ஹீரோக்கு அவனோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது இப்ப படிச்சுட்டு இருக்கா அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த ஸ்கூல்ல ஹீரோ கூட படிச்ச ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கும். இறந்து போன பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனைனாலதான் ஹீரோவோட அப்பா அம்மா அவனை கூட்டிட்டு போய் சிட்டில படிக்க வச்சாங்க. அதையெல்லாம் ஹீரோ நினைச்சு பாக்குறான். அங்க கட் பண்ணி புள்ளி பண்ற குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியும். ரொம்பவே பயத்தோட திரும்பி பார்க்கும்போது கேங் லீடரோட ஆள் வந்து நேரா அந்த பொண்ணு மேல இடிச்சு எதுக்காக இவ்வளவு பயப்படுற, இவ்வளவு பயம் தான் நம்ம கேங்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா கலாய்ப்பா. அந்த பொண்ணு அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்து அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே மோசமா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட தலைக்கு மேல ஒரு கருப்பு கலர் கவர் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி அதை தொட போகும்போது அந்த கவருக்குள்ள இருந்து ரத்தம் இந்த பொண்ணோட உடம்பு முழுக்கவே கொட்டுது. அதை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு யாரோ என்ன பிராங்க் பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது, அதுக்காக இப்படி எல்லாம பண்ணுவீங்கன்னு புலம்பிட்டு மேல கொட்டி இருந்த ரத்தத்தை எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சவுண்ட் கேட்கும். ரொம்பவே பயத்தோட அந்த சவுண்ட் வந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளோட முகத்துக்கு முன்னாடி மாஸ்க் போட்ட ஒரு பேய் வந்து அவளை பயங்கரமா பயன்படுத்தும். அதை பார்த்து பயந்து கையில மொபைல் எடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு சின்ன ரூமுக்குள்ள தலைதறிக்க ஓடுவா. உள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டு அவளோட கேங்கு கால் பண்ணி சாகி திரும்ப வந்துட்டா, அவ என்ன கொலை பண்ண பாக்குறா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுவா. அந்த பொண்ணு போன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த மாஸ்க் போட்டு போய் திரும்ப உள்ள வந்து இந்த பொண்ணை அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் கட் பண்ணி ஹீரோ அவனோட ஸ்கூல்ல உட்காந்துருப்பான். அப்ப ஹீரோயினோட பேய் வந்து அங்க பக்கத்துல உட்காந்து நான் உன்னோட கண்ணுக்கு தெரியவன்றது எனக்கும் தெரியும், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, எதுக்காக தேவையில்லாம என்ன அவாய்ட் பண்றான்னு கேட்கும். ஆனா ஹீரோ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம வேற ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன், தைரியமா என்கிட்ட பேசுன்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல என்னது நீ என்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டியா, யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும், கொலை பண்ணணும், இல்லனா ஆசைப்பட்டதை செய்யணும்னு சொல்லி என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்பான். அதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன், யாரோட கண்ணுக்குமே நான் தெரியவும் மாட்டேன், அதனால நான் ரொம்பவே தனிமையில் இருக்கேன், சும்மா நான் உன் கூட பேசிட்டு மட்டும் இருக்கேன்னு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும்போது கிரவுண்ட்ல கேங் லீடர் இன்னொரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சு புள்ளி பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயினும் இவன் ரொம்பவே கெட்ட பையன், எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், நீ நினைச்சா அவன் பண்ற தப்ப தட்டி கேட்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அதே நேரம் ஹீரோயின் மறுபடியும் அந்த மாஸ்க் பேய் இங்க வந்துருச்சு, உடனே நான் அங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லி அங்கிருந்து ஓடுவாங்க.
அத பார்த்த ஹீரோவுக்கு எதுவுமே புரியாது. மாஸ்க் போட்ட பேய பார்த்து நீ பயந்து ஓடுறன்னா, நீயுமே ஒரு பேய் தானே. அப்புறம் எதுக்காக இந்த பேய பார்த்து பயப்படுறன்னு சொல்லி ஹீரோக்கு எதுவுமே புரியாம, உடனே அவன்கிட்ட இருந்த டாலர் எடுத்து, இந்த ஸ்கூலுக்குள்ள மாஸ்க் போட்ட பேய் சுத்திட்டு இருக்குனா, இந்த டாலர வச்சு ரொம்ப ஈஸியா நான் அத கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி, அவன் ஸ்கூல் முழுக்கவே சுத்தியும் முத்தியும் தேடி பார்க்குறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கதவுக்கு பக்கத்துல போகும்போது, அந்த டாலர் பயங்கரமா சுத்தும். ஒருவேளை அந்த மாஸ்க் போட்ட பேய் இந்த ரூம்க்குள்ள தான் இருக்கு போலன்னு நினைச்சு டோர் ஓப்பன் பண்ணுவான். ஆனா அந்த ரூமுக்குள்ள அந்த மாஸ்க் போட்ட பேய் இருந்திருக்காது. அதுக்கு பதிலா வேற ஒரு பேய் இருக்கும். ஐயோ! ஆள் மாறி போயிடுச்சு. இந்த பேய்க்கும் நமக்கு பேய்கள பார்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி, அந்த பேய் ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸ்ல நிக்கும். அந்த பேய பார்த்தும் பார்க்காத மாரி, தனியா படிக்கலாம்னு வந்தா இந்த ரூம் என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு. இதுக்குள்ள உட்கார்ந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு, திரும்ப அந்த டோர க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவான். அன்னைக்கு நைட்டு வீட்ல சாப்பிட்டுட்டு, ஹீரோவோட அங்கிள் 2 கத்திய வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமென்ட் மாரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ அங்கிள பார்த்து, என் கண்ணு முன்னாடி நெறைய தப்பு நடக்குது. ஆனா அத என்னால தட்டி கேட்க முடியல. ஒருவேளை அந்த சின்ன பொண்ணுக்கு அநீதி நடக்கும்போது, நான் அத தட்டி கேட்டிருக்கணும். நான் அப்படி தட்டி கேட்காம விட்டதுனால தான், இத்தன வருடமா குற்ற உணர்ச்சியோட இருக்கேன். அப்படின்னு சொல்லுவான். அத கேட்ட அங்கிளும், எதுக்காக தேவையில்லாம இந்த நேரத்துல அத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ண கொலை பண்ணவங்கள தான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்காக தண்டனையும் கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதையெல்லாம் ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு, திரும்ப அந்த கத்திய வச்சு அந்த எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் அவங்க வீட்டு கூரை மேல இன்னொரு பொண்ணு பேய் உட்கார்ந்திருக்கும். அந்த பேய பார்த்தோனே அங்கிளுக்கு லைட்டா அள்ளு விடுது. ஏன்னா என்னதான் இவருக்கு பேய பார்க்கக்கூடிய சக்தி கிடைச்சாலும், இவரு ரொம்பவே பயந்த சுபாவம். அது மட்டும் இல்லாம அந்த பேய் அங்கிள பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கும். அதுக்கு அங்கிளும் எல்லாம் என் நேரம்டா. பேயெல்லாம் என்ன சைட் அடிக்குது. ஆனா எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேதுன்னு சொல்லி புலம்பிட்டு, அன்னைக்கு நைட்டு 2 பேரும் தூங்கியும் போறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட பேயும் அங்க வந்து, உனக்கு தான் பேய்கள பார்க்கக்கூடிய சக்தி இருக்குல்ல. அத வச்சு ஏதாவது நல்லது பண்ணலாம்ல. எதுக்காக அந்த சக்தி இருந்தும் அத பயன்படுத்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பா. உனக்கு எப்போல இருந்து இந்த பேய்கள பார்க்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்குன்னு கேட்பா. நான் சின்ன வயசுல இதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் படிச்ச கிளாஸ்ல ஒரு சின்ன பொண்ணும் படிச்சா. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ண யாரோ ஒருத்தங்க தண்ணியில முக்கி கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ் எல்லாருமே அந்த பொண்ணோட பாடிய தேடிட்டு இருக்கும்போது, அந்த சின்ன பொண்ணோட ஆவி என்கிட்ட வந்து, என்னோட டெட் பாடி இந்த ஆத்துல ஒரு ஓரத்துல இருக்கு. அங்க போய் போலீஸ தேட சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. நானும் போலீஸ் கிட்ட போய் அந்த இடத்த சொன்னேன். போலீஸும் அந்த சின்ன பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஆனா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணோட ஆவி திரும்ப ஸ்கூலுக்கு வந்து, என்ன கொலை பண்ணவே இவன் தான். இவனை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லி திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா அந்த கொலைகாரன் இதே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான். ஆனா ரொம்பவே பெரிய பையன். அதனால ஹீரோ அவனை பார்த்து பயந்து போலீஸ் கிட்ட அவனை காட்டி கொடுக்கவே இல்ல. எனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சும் போலீஸ் கிட்ட நான் சொல்லவே இல்ல. நான் ரொம்பவே ஒரு கோலை. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில தான் இவ்வளவு வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, சின்ன வயசுல இறந்து போனா அந்த பொண்ணோட வீடும் வருது. இப்ப அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நேரா போய் அந்த சின்ன பொண்ணோட அப்பாவை பார்த்து பயங்கரமா அழுகுறான். அதுக்கு அவரும் ஹீரோவை ஆறுதல் பண்ணி, நீ தானே என்னோட பொண்ணு இறந்தப்போ அவளோட டெட் பாடியை கண்டுபிடிக்க உதவி பண்ண. இப்பதான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு ஜெயிலையும் போட்டாங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாரு. அதே வீட்டுல தான் அந்த இறந்து போன பொண்ணோட ஆவியும் இருக்கும். அது ஹீரோவை பார்த்து லைட்டா சிரிச்சு டாட்டா சொல்லும். ஹீரோவுக்கு இப்பதான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர்றாங்க. திரும்ப ஹீரோ அந்த ஆவியை பார்த்து டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர க்ளோஸ் ஆகுறாங்க. எங்க போனாலும் ஹீரோ கூடவே ஹீரோயினும் பின்னாடியே போயிடுறா. இன்னும் சொல்ல போனா ஹீரோயினை பேயின்றதே மறந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி புள்ளி பண்ற கேங்ல இருந்த ஒரு பொண்ணு பையனும் அவங்க ஸ்கூல்ல நைட் டைம்ல தனியா இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. அந்த பையனும் அந்த டெஸ்க்ல படுத்துப்பான். அப்படி படுத்து இருக்கும்போது அந்த ரூம் சுத்தியும் ரொம்பவே வினோதமான சத்தம் கேட்கும். என்னன்னு கண்முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே பக்கத்துல அந்த மாஸ்க் போட்ட பேய் வந்து நிக்கும். அதை பார்த்து அவன் கத்தலான்னு முயற்சி பண்ணும்போது டக்குனு அந்த பேய் அவனை அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. அவனால கத்த கூட முடியல. ஆனா அவனை இழுத்துட்டு போன சத்தம் இங்க ரெஸ்ட் ரூம் போனா அந்த பொண்ணுக்கும் கேட்டிருக்கும். என்னாச்சுன்னு சொல்லி அங்கிருந்து திரும்ப கிளாஸ் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த பையன் அங்க இருந்திருக்க மாட்டான். ரொம்பவே பயத்தோட திரும்பும்போது மறுபடியும் அந்த மாஸ்க் போட்ட பேய் அவளுக்கு முன்னாடி வந்து அவளை பயங்கரமா கதற விடும். அதை பார்த்து பயந்து அந்த ஸ்கூல் முழுக்க தலை தெறிக்க ஓடுவா. அப்படி ஓடும்போது கையில மொபைல் எடுத்து ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி, சாகியே திரும்ப வந்துட்டா, அவ என்ன கொலை பண்ண பாக்குறா, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சி அழுவா. ஆனா அந்த போன்ல அந்த பக்கத்துல இருந்து, நான் தான் சாகி பேசுறேன், நானே எப்படி உன்னை காப்பாத்த முடியும்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த பொண்ணையும் அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. அதே நேரம் கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அங்கிளையும் காட்டுறாங்க. 2 பேரும் வீட்டுல உட்காந்து டிவில நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த படத்தோட முதல் சீன்ல ஹீரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆவியை பார்த்திருப்பான். அந்த ஆவியோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறது கூட ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பான். இப்போ அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ்ல போயிட்டு இருக்கும். அதே நேரம் அங்கிள் ஹீரோ கூடவே சேர்த்து அங்கிள சைட் அடிச்சிட்டு இருக்க ஒரு பேய் இருக்கும். அந்த பேயும் உட்காந்து இங்க தான் டிவி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஹீரோ அங்கிள பார்த்து, என்னோட ஸ்கூல்ல ஏதோ மாஸ்க் போட்ட பேய் வந்திருக்காமே, அதை பார்த்து மனுஷங்க பயந்தா கூட பரவாயில்ல, பேய்களும் பயப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பான். அதை கேட்ட அங்கிள சைட் அடிச்சிட்டு இருந்த பேயும், அந்த மாஸ்க் போட்ட பேயோட பேரு சாகி, அது ரொம்பவே கொடூரமானவ, யாராலையும் அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும். அதை கேட்ட ஹீரோவும் அவ எப்படி இறந்து போனா, எதுக்காக எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பான். ஆனா ஹீரோ கேட்டதுக்கு அந்த பேய் எந்த பதிலும் சொல்லாம, அவ பேரு சாகி, அவ ரொம்ப
ரொம்பவே மோசமானவன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதனால அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு போன உடனே அந்த கிளாஸ்ல இருக்க பசங்க கிட்ட ஷாகி நீங்க யாராவது படிச்சாங்களா, அந்த ஷாகியோட போட்டோ யார்கிட்டயாவது இருக்கா, அதை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த கிளாஸ்ல இருக்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு அமைதியான பொண்ணு மட்டும் கையில மொபைல் எடுத்து ஷாகியோட போட்டோவை ஹீரோவுக்கு அனுப்பலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவா. அதே நேரம் அந்த ரவுடி கேங்ல இருந்த பொண்ணு இந்த அமைதியான பொண்ணை முறைச்சு பாப்பா. அவளுக்கு பயந்துட்டு ஷாகியோட போட்டோவை அனுப்பாமையே விட்டுருவா. அதே நேரம் இந்த ரவுடி பொண்ணு ஹீரோவை பார்த்து ஷாகி நீங்க ஒரு பொண்ணு படிச்சா உண்மைதான், ஆனா அவ ஒன்னும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, ரொம்பவே மோசமானவ, அவளை பத்தி எல்லாம் தேவையில்லாம கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு இப்போ பயனுள்ள மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ இந்த புள்ளி பண்ற கேங்ல இருக்கிறது கேங் லீடரும் கேங் லீடரோட ஆளும் மட்டும்தான். அதாவது இந்த பொண்ணும் கேங் லீடரும் மட்டும்தான். அந்த புள்ளி பண்ற கேங்ல உயிரோடு இருக்க 2 பேரு, மீதி 3 பேரையும் மாஸ்க் போட்ட பேய் வந்து அடிச்சு காலி பண்ணிருச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு இறந்து போனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொன்னது ஷாகியா கூட இருக்கலாம். இவ்வளவு நாளா ஷாகியை பத்தி இந்த ஸ்கூல்ல யாருமே பேசல. இப்ப திடீர்னு இவன் வந்து ஷாகியை பத்தி கேட்கறான். அதே நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் காணாம போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க 3 பேரும் காணாம போனதுக்கு ஷாகி கூட காரணமா இருக்கலாம்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே நேரம் கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த கண்ணாடி போட்ட அமைதியான பொண்ணு ஷாகியை பத்தின டீடைலும் அவளோட போட்டோவையும் அனுப்பியிருக்கா. ஷாகி ஒன்னும் தானா தற்கொலை பண்ணிக்கல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான தேவையும் அவளுக்கு இல்ல. அவ இறந்து போனதுக்கு இந்த புள்ளி பண்ற கேங் தான் காரணம்னு சொல்றா. அந்த மெசேஜ்ல நிறைய சொல்லியிருப்பா. ஆனா என்ன கதைன்றது நமக்கு முழுசா தெரியல. ஆனா ஷாகி இறந்து போனது தற்கொலை கிடையாது, கொலைன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம ஷாகியோட போட்டோ பார்த்த உடனே ஹீரோ மிரண்டு போறான். உடனே நேரா கிளம்பி அந்த கேங் லீடரை பார்க்க வரான். கேங் லீடரும் அவனோட ஆளும் அங்கதான் இருப்பாங்க. அங்க வந்து கேங் லீடரை பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கொலை பண்ணது ஷாகி தான், உங்களையும் அவ சும்மா விட மாட்டா, அவனை மாட்டீங்கறான்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்பதான் கேங் லீடரோட ஆளுக்கு ஒருவேளை ஷாகி தான் நம்மள எல்லாம் கொலை பண்றாளோ, அப்படி இல்லைன்னா ஷாகியோட அப்பா தான் நம்மள பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரோன்னு நினைச்சு நேரா அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படி கிளம்பும் போது கேங் லீடரோட போன்ல இருந்து ஹீரோவுக்கு நாங்க 2 பேரும் ஷாகியோட வீட்டுக்கு போறோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு தான் போயிருப்போம். அதே நேரம் ஹீரோ அவனோட மாமா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேங் லீடர் அனுப்புன மெசேஜும் வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ உடனே நானும் ஷாகியோட வீட்டுக்கு போகணும், அவங்க 2 பேரும் மட்டும் தனியா போனாங்கன்னா பழி வாங்குற உணர்ச்சியோட இருக்க அந்த பேய் கண்டிப்பா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிரும், எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி கிளம்புறான். அப்ப ஹீரோவோட அங்கிளும் கையில 2 கத்தி எடுத்து இதை பாதுகாப்புக்கு வச்சுக்கோ, இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கத்தி, கண்டிப்பா இது உனக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. அங்கிருந்து நேரா ஹீரோ ஷாகியோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டும்போது ஷாகியோட அப்பா மட்டும் வெளியில வராரு. ஆனா அவரை பார்க்கும்போதும் எதையோ பார்த்து பயந்து உறைஞ்சு போய் ஏதோ ரோபோ மாதிரி நடந்து போவாரு. அதை பார்த்து பயந்து உள்ள போய் என்னாச்சுன்னு பார்க்கும்போது கேங் லீடரும் அந்த பொண்ணும் அந்த வீட்டுக்குள்ள இறந்து போய் கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இறந்து போன 3 பேரோட பாடியும் இங்கதான் இருக்கும். ஆக மொத்தம் 5 பேரோட டெட் பாடி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க மெசேஜ் பண்ண உடனே நம்ம இங்க வந்திருக்கணும், நான் ரொம்பவே லேட்டா வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அந்த ஷாகி பேய்கிட்ட இருந்து இவங்க 2 பேத்தையும் காப்பாத்தி இருக்கலாம், அவங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லி வீடு முழுக்கவே தேடி பார்ப்பான். அப்போ ஒரு கபோர்டோட கதவு ஓப்பன்ல இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணோட டெட் பாடி அங்க இருக்கும். அதோட முகத்துல மாஸ்க் போட்டிருக்கும். அந்த மாஸ்க் எடுத்துட்டு பார்க்கும்போது தான் இன்னொரு உண்மையும் தெரியுது. ஏன்னா அந்த இறந்து போன ஷாகின்ற பொண்ணே நம்ம ஹீரோயின் தான். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் இதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷாகியோட போட்டோவை ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு ஹீரோவுக்கு அனுப்பியிருப்பா. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பயங்கரமா புள்ளி பண்ணி ஆள வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸோட டீச்சர் புள்ளி பண்ற பொண்ணை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டி இந்த கிளாஸ்லயே ரொம்ப ஒஸ்டான ஸ்டூடெண்ட் நீ தான், படிப்பும் வரல, அட்லீஸ்ட் ஒழுக்கமா மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பேன்னு பார்த்தா அதுவும் இல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த கிளாஸ்ல பிரச்சனை உருவாக்குறதுக்கு நீ மட்டும் தான் காரணமா இருக்க, இவ்வளவு நாளா அதுக்கான எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, அதனால நானும் எதுவும் பேச முடியாம இருந்தேன், இப்போ உன்னை பத்தி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் உன்னோட பேர்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா டிசி கிழிச்ச கையில கொடுத்து அனுப்பிடுவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்க. டீச்சர் அங்கிருந்து போகும்போது கம்ப்ளைண்ட் வந்த பேப்பரை அந்த டேபிளே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை கையில எடுத்துட்டு நேரா கிளாஸ் ரூமுக்கு வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு உங்க எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சா, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்றத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சேன்னா நீங்க யாரா இருந்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பேப்பர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் ஸ்கூல்ல இருக்க மத்த பொண்ணுங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றா. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினோட ஹேண்ட் ரைட்டிங் கூட அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் மேட்ச் ஆகுது. அவ்வளவுதான், ஹீரோயின் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால மொத்த புள்ளிக்கு அங்க ஒன்னா சேர்ந்து ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. கையில சிசர் எடுத்து ஹீரோயினோட முடிய வெட்டி கண்மை எடுத்து அவரோட முகம் முழுக்க போட்டு பயங்கரமா கொடுமை பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் எந்த பொண்ணுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இந்த புள்ளி பண்ற கேங்க பார்த்து பயந்து எதுவுமே பேச மாட்டா. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இந்த கிளாஸ்ல இருக்க யாருமே ஹீரோயினை டார்ச்சர் பண்ணும்போது தட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு வீட்டுக்கு வந்து நடன எல்லாத்தையுமே அவரோட அப்பா கிட்டையும் சொல்லுவா. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நான் வந்து நாளைக்கு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஹீரோயினும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு தான் எனக்கு இந்த நிலைமை, நீங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும், அது எனக்கு தான் ஆபத்து, என்ன மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் கிளம்பி ஸ்கூலுக்கு வரும்போது திரும்ப இந்த புள்ளி பண்ற கேங் வந்து ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். அது மட்டும் இல்லாம கையில ஒரு மாஸ்க் எடுத்து
ஹீரோயினுக்கு போட்டு விட்டு, உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் உன்னோட முகத்தை பார்க்கவே கூடாது. எப்பயுமே இந்த மாஸ்க போட்டு தான் சுத்திட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த மாஸ்க் இல்லாம நான் உன்னை பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பண்ற பொண்ணு அங்கிருந்து போயிடும். ஹீரோயினும் வேற வழியே இல்லாம எப்பயுமே அந்த மாஸ்கோடயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த கிளாஸ் டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்து ஹீரோயின் மாஸ்கோட உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக தேவையே இல்லாம அந்த மாஸ்க போட்டு உட்கார்ந்திருக்க, ஒழுங்கா அதை கொடுன்னு சொல்லி அந்த மாஸ்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட மாஸ்க் இல்லாததுனால இதை ஒரு காரணமா வச்சு அவளை டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லி புள்ளி பண்ற பொண்ணு ஹீரோயினை போட்டு எதுக்காக மாஸ்க் இல்லாம இருக்க, உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, முகத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, நான் சொன்னா கேட்க மாட்டியா, உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சான்னு சொல்லி ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் இந்த கிளாஸ்ல உள்ள பசங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கவே மாட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு, நான் இந்த கிளாஸ் பசங்க புள்ளி பண்றாங்க, அவங்கள காப்பாத்தணும் விடுற காரணத்துக்காக தான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா எனக்கு அதனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. இப்ப படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு ஒரு டவுட் வரும், இறந்து போனது ஹீரோயின் இருந்தா, அவ உயிரோடு இருக்கும்போது ரொம்பவே நல்ல பொண்ணா இருந்தா, இப்ப ஆவியானதுக்கு அப்புறமும் ஹீரோ கூட ரொம்பவே நல்லபடியா தான் பழகிட்டு இருக்கா. அப்ப அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு கேட்டா, இப்போ இறந்து போறதுக்கு முன்னாடி என்னதான் நல்ல பொண்ணா இருந்தாலும் சாகும்போது யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண வரலன்னு ரொம்ப கோவத்தோடையும் ஏக்கத்தோடையும் தான் இறந்து போயிருப்பான். அதனால ஹீரோயினோட ஆவி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அவளோட உண்மையான குணமான நல்ல பொண்ணா ஒரு ஆவியா பிரிஞ்சிருக்கு, ரொம்பவே கோவத்தோடையும் ஏக்கத்தோடையும் மாஸ்க் போட்ட பேயா பிரிஞ்சிருக்கு. இப்படிதான் அந்த மாஸ்க் போட்ட பேய் உருவாயிருக்குன்றது ஹீரோவுக்கு தெரிய வருது. அதோடவே சேர்த்து வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லி அந்த வீடு முழுக்க தேடி பார்ப்பான். அப்போ ஒரு பழைய ஸ்கூல் நோட்டு கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது ஹீரோ சின்ன வயசுல மிஸ் பண்ண ஒரு டிராயிங் நோட்டு தான் அது. இப்பதான் ஹீரோக்கு நம்ம இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம கூட தான் இந்த சாகி படிச்சிருக்கா, நம்ம தான் அவளை மறந்துட்டோம்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு டைரியும் கிடைக்குது. அதுல ஒரு 6 பேரோட பேர் எழுதி அதுல 5 பேரோட பேரை அடிச்சு வச்சிருக்காங்க. அடிச்ச 5 பேருமே அந்த புள்ளி கேங்க சேர்ந்தவங்க. அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த 6வது ஆள் யாருன்னு பார்த்தா, யாருக்காக ஹீரோயின் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலியமா இவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சு இறந்து போனாலோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் இந்த 6வது ஆளு. இப்ப கண்ணாடி போட்ட பொண்ணு எங்க இருக்கான்னா அதே ஸ்கூல்ல தான் இருக்கா. அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், சாகியா அவளை கொலை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு ரொம்ப வேகமா அந்த ஸ்கூலை நோக்கி வந்துட்டு இருப்பான். அதே நேரம் தன்னோட அங்கிளுக்கு கால் பண்ணி சாகியோட பாடி அவளோட வீட்டுல தான் இருக்கு, எப்படியாவது அந்த பாடி எடுத்து முறைப்படி எல்லா சடங்குமே பண்ணி அடக்கம் பண்ணிட்டா அந்த மாஸ்க் பேயும் அழிக்க முடியும்னு சொல்லுவான். ஆனா அங்கிள் தான் ரொம்ப பயந்த ஆளாச்சு. இந்த டைம்ல எப்படி வீட்டை விட்டு வெளியில வருவாரு? இருந்தாலும் ஹீரோ சொன்னதை கேட்டு உனக்காக நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன், நீயும் சேஃபாருன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி சாகியோட வீட்டுக்கு வராரு. அதே நேரம் கட் பண்ணி கிளாஸ்ல பசங்களை காட்டுறாங்க. எல்லாருமே கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் டீச்சரோட மொபைல்ல இருந்து எல்லாருக்குமே உடனே எல்லாருமே கிளம்பி லைப்ரரிக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆனா அதை அனுப்புனது கிளாஸ் டீச்சர் கிடையாது, இந்த சாகி பேய் தான். எல்லா பசங்களையும் லைப்ரரிக்கு வர வச்சு லைப்ரரி முழுக்கவே பெட்ரோல் ஊத்தி விட்டு நெருப்பு வச்சு கொளுத்திடலன்றதான் அந்த மாஸ்க் போட்ட பேயோட பிளானா இருக்கும். அதே மாதிரி எல்லா பசங்களும் லைப்ரரிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு லைப்ரரி முழுக்கவே பெட்ரோல் ஊத்தி விட்டு கையில லைட்டரோட அந்த மாஸ்க் போட்ட பேய் வந்து நிக்கும். அதை பார்த்த உடனே எல்லா பசங்களும் பயப்படுவாங்க. ஹீரோ மட்டும் தான் தைரியமா அந்த மாஸ்க் போட்ட பேய் முன்னாடி போய் நின்று, தயவு பண்ணி இவங்க யாரும் எதுவும் பண்ணிடாத, நீ வாழும்போது ரொம்பவே நல்லா பொண்ணா இருந்த, அப்புறம் எதுக்காக இவ்வளவு கொடூரமா மாறிட்டேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்ட பேயும், நான் இந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாருமே அவங்களை புள்ளி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் கிளாஸ் டீச்சர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்னால தான் இந்த புள்ளி பண்ற கேங்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, நான் இறந்தும் போயிட்டேன், இவங்களுக்காக நான் வந்து நின்றேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க ரொம்பவே சுயநலமா இருந்துட்டாங்க, கண்டிப்பா நான் அவங்களை கொண்டுதான் ஆவேன்னு சொல்லி கையில லைட்டோட நின்று இருக்கும். ஹீரோவும் எவ்வளவு சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்பான். ஆனா ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம எரிஞ்சிட்டு இருந்த லைட்டரை கீழே பெட்ரோல்ல தூக்கி போடுது. ஆனா பெட்ரோல்ல படுறதுக்கு முன்னாடியே ஒரு கை வந்து அந்த லைட்டரை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் தன்னோட கெட்ட ஆவி கிட்ட, நம்ம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என்னதான் அவங்க சுயநலமா இருந்தாலும் அதையே நம்ம திரும்ப பண்ணக்கூடாது, தயவு பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லி ரொம்பவே பேசி பார்க்கும். ஆனா ஹீரோயின் சொன்னதா மாஸ்க் போட்ட போய் கேட்கவே கேட்காது. திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சு போய் அங்க நின்றுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏதோ ஒரு உடம்புக்குள்ள மாஸ்க் போட்ட போய் போயிடும். ஆனா எந்த ஸ்டூடெண்டோட உடம்புக்குள்ள மாஸ்க் போட்ட போய் போயிருக்குன்றது ஹீரோவுக்கும் தெரியாது. அதனால கையில இந்த டாலர் எடுத்து ஒவ்வொருத்தருக்கு பக்கத்திலேயே போய் யாருக்கிட்ட இந்த டாலர் சுத்துதோ அவங்களோட உடம்புக்குள்ளதான் இந்த மாஸ்க் போட்ட போய் போயிருக்குன்றத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றான். ஒரு வழியா அதை கண்டும் பிடிக்கிறான். யாரோட உடம்புக்குள்ள போயிருக்குன்னா அந்த கண்ணாடி போட்ட அப்பாவியான பொண்ணோட உடம்புக்குள்ளதான் இந்த மாஸ்க் போட்ட பேய் போயிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ நேரா முன்னாடி வந்து கையில ஒரு டைரி எடுத்து அந்த பேய் முன்னாடி காட்டுறான். அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது சாகியோ ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு இறந்து போன பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ போயிருப்பான். அப்படி போகும்போது அவன் வச்சிருந்த டைரியும் கீழே விழுந்திருக்கும். சாகியோ அந்த டைரி எடுத்து வச்சு சரி நாளைக்கு ஹீரோ கிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்க்கும்போது சாகியா அந்த டைரியில வரைஞ்சு வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கும் நம்மள பிடிக்கும் போலன்னு சொல்லி சாகிக்கு தெரியுது. ஆனா அடுத்தடுத்த நாள் வெயிட் பண்ணாலும் ஹீரோ வரவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோவை கொண்டு வந்து சிட்டில வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் சாகியா அந்த டைரியை பத்திரமா வச்சு எப்ப ஹீரோ நம்மள வந்து பாக்குறானோ அப்ப கொடுத்துக்கலாம்னு சொல்லி ரொம்பவே சேஃபா வச்சிருப்பா. அந்த டைரியை கொண்டு வந்து மாஸ்க் போட்ட பேய் முன்னாடி காட்டி, நானும் நீயும் சின்ன வயசுல எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம், அது மட்டும் இல்லாம நம்ம எங்க
இடங்களுக்கெல்லாம் போனோம். சின்ன வயசா இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணோம்ன்றது எல்லாத்தையுமே சொல்லும்போது, மாஸ்க் போட்ட பேய் அதோட கெட்ட எண்ணத்துல இருந்து வெளியில வந்து ஹீரோயினோட உருவத்துக்கு வருது. ஹீரோயினும் மனசு மாரி இந்த டைரிய நான் ரொம்பவே பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா நீ அதுக்கப்புறம் வரவே இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த டைரிய நான் உன்கிட்டயே ஒப்படைச்சுட்டேன். பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவ ரொம்பவே பாசத்தோட வந்து கட்டிப்பிடிப்பா. அப்படி கட்டிப்பிடிக்கும்போது ஹீரோ கிட்ட அங்கிள் 2 கத்திய குடுத்திருப்பாரு. ரொம்பவே சக்தி வாய்ந்த கத்தி. இது உனக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி குடுத்திருப்பாரு. அந்த கத்திய சாகி எடுத்து தன்னோட உடம்புல தானே குத்திப்பா. அதே நேரம் சாகியோட டெட் பாடிய வச்சு அங்கிள் எல்லா ரிச்சுவலுமே பண்ணிட்டு கடைசியா ஒரு கத்தி எடுத்து சாகியோட உடம்புல குத்துவாரு. அங்க அந்த ரிச்சுவல் முடிஞ்ச உடனே ஹீரோக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த ஹீரோனோட ஆவி காத்துல கரைஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோனோட கல்லறைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பூக்கள்லாம் வச்சு அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாம ரொம்பவே கதறி கதறி அழுவான். அங்க கட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டு இன்னைக்குதான் முதல் நாள் வேலைக்கு போறான். ஹீரோ வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடியே அங்கிள சைட் அடிச்சிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு பேயும் 2 பேருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ போகும்போது உங்க 2 பேருக்கு நடுவுல நல்ல ஒரு வேவ் லென்த் இருக்கு. பேசாம நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோ எங்க வேலைக்கு வந்திருக்கான்னா அவன் படிச்ச அதே ஸ்கூலுக்கு ட்ரைனிங் டீச்சரா வந்திருக்கான். பிரின்சிபல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஹீரோவை இன்ட்ரோ பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பிரின்சிபல் போனதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லா பசங்களையும் பாக்குறான். அப்ப கடைசி டெஸ்க்ல ஒரு பேயும் உட்கார்ந்திருக்கு. ஆனா என்னதான் அந்த பேயை பார்த்தாலும் ஹீரோ பார்க்காத மாதிரி மத்த பசங்க கிட்ட கடைசி பெஞ்ச் மட்டும் ஏன் காலியா இருக்கு, அங்க யாரும் வரலையா, இன்னைக்கு லீவான்னு கேட்பான். அதுக்கு மத்த பசங்களும் ரொம்பவே அமைதியா அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அந்த பேயும் ஹீரோவை முறைச்சு பார்க்கும். என்னதான் கடைசி டெஸ்க்ல ஒரு பேய் உட்கார்ந்திருந்தாலும் அதை பார்க்காத மாதிரியே ஹீரோ சமாளிப்பான். ஆனா என்னதான் ஹீரோ அந்த பேயை பார்க்காத மாதிரி சமாளிச்சாலும் தன்னை ஹீரோவால பார்க்க முடியும்ன்றது அந்த பேய்க்கும் தெரியும் போல. அங்கிருந்து நேரா ஹீரோவுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து ஹீரோவை பயமுறுத்துற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மத்த மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை பார்க்கறேன். நன்றி.